சித்தி டாக்ஸி எதுவும் வரல. இந்த ஊர்ல சும்மாவே டாக்ஸி கிடைக்காது. இன்னைக்கு தீபாவளி வேற, எப்படி டாக்ஸி சீக்கிரம் கிடைக்கும்? ஒரு ஆட்டோ கூட கண்ணில் படல. சித்தி சீரியஸ்லி இரிட்டேட் ஆகுது. இவ்ளோ சீக்கிரமாவா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். என்ன சித்தி நீங்க? நான் என்ன பெரிய வேலையை செஞ்சுட்டேன்? ஏதோ டாக்ஸிக்காக காத்துட்டு இருக்கேன். டாக்ஸி கிடைக்கல, அது கஷ்டமான வேலை தானே. என்னோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாக்க இது போல சொல்றீங்களா? கஷ்டமான வேலைக்கு எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் நிச்சயமா வேணும். சரி சித்தி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன். நான் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சுட்டேன், பாகுபலி மாதிரி. ஹாப்பி? குட். சித்தி டாக்ஸி. 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 தேங்க் காட். ஃபைனலி. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. எதிர்க்க வந்திருந்தா இந்த டாக்ஸி கிளியரா இருந்திருக்காது. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு சித்தி? நான் சாவியை மறந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா மது வீட்டுல இருக்கால, பரவாயில்ல. நீங்க கிளம்புங்க. இதான் சரியான இடம். நான் எங்க இருந்து தான் கீழே தள்ளி விடுவேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணணும். ரன்பீர் சஹானா எதுக்கு மேல வர சொன்னான்? இவனை என்னைக்கும் திருத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன். போயிருக்கலாம்ல. பாரு, ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சு. அப்படியா? ட்ரெஸ்ஸை மாத்திட்டியா? அப்படியே பிராச்சியோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. இதுதான் உனக்கு கடைசி ட்ரெஸ்ஸா இருக்கும். Are you okay? சாரி, அது ஹீல்ஸ் போட்டிருந்தனால கால் சறுக்கி விட்டுருச்சு. அதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். ஐ ஹோப் உனக்கு ஒண்ணு இல்லைல்ல பிராச்சி? ரன்பீர், நீ என்ன மேல வர சொன்னியா? நான் எதுக்கு ஒன்னு மேல வர சொல்லணும்? கீழே வெயிட்டர் சொன்னாரு. அட, அந்த வெயிட்டர் என்ன கூட ரன்பீர் மேல வர சொன்னதா சொன்னான். ஐ கெஸ் பார்ட்டில யாரோ நம்ம கூட பிராங்க் பண்றாங்க. நம்ம எல்லாருமே மேல வந்துட்டோம். ஆக்சுவலி என்கிட்டயும் ரன்பீரை யாரோ மேல கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ யாரு நம்மள இங்க மேல வர சொன்னது. வா பிராச்சி, இங்க எனக்கு எதுவும் சரியா படல. லெட்ஸ் கோ. என்னடா இது? எல்லாரும் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போறாங்க? என்னது, தீபாவளி அன்னைக்கு யாராவது வீட்டை மூடி வைப்பாங்களா?
யாரு? அது பிரக்யா இருக்காங்களா? இல்ல, நீங்க யாரு? நான் அபிஷேக் மெஹ்ரா. ஓ, அப்படியா? நீங்க வரப்போறீங்கன்னு அக்காவுக்கு தெரியாதே. அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதான் சொல்லாம வந்தேன். நீங்க உங்களுக்கு செக்ரட்டரியா? இல்ல இல்ல இல்ல. ஆனா நான் அப்படி இருக்கேனா? அட்டகாசமா இருக்கீங்க, ஆனா ரொம்ப பேசுறீங்க. பிரக்யா எங்க? அக்கா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. நீங்க வரப்போறது தெரியவே தெரியாது, அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க. போயிட்டாளா? சரி. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. அது ஹாப்பி தீபாவளி சொல்லியாச்சு, ஆனா அது ஏதாவது செய்யணும்ல. ரொம்ப பெருசாலாம் இல்ல. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். நானா? நீங்க வந்து பிரக்யாவை இங்க வர சொல்லணும். இங்க பாருங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா என்னாலையும் இந்த வேலையை செய்ய முடியும். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சர்ப்ரைஸா இருக்காது. அதனால ப்ளீஸ் இந்த வேலையை நீங்க தான் செய்யணும். நீங்க மட்டும் இந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னை விட உங்க பிரக்யாக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிஜமா உண்மையதான் சொல்றீங்களா? அக்கா சந்தோஷப்படுவாங்கல்ல? எல்லா கடவுள் மேலயும் சத்தியம். 18,000 கடவுள் மேல சத்தியம். நான் சத்தியம் பண்றேன். அப்படின்னா சரி. உள்ள வரட்டுமா? வாங்க, உள்ள வாங்க. ஹலோ, எங்க இருக்க நீ? வேர் ஆர் யூ? திரும்பு. வாட்? அப்படியே நீ ஒரு சுத்து திரும்பி பாரு, அங்க நான் நிப்பேன். ஹேண்ட்ஸம் அண்ட் யூனிவர்ஸா உன் கண்ணு முன்னாடி. பின்னாடி பின்னாடி பாரு, பின்னாடி திரும்பு, நான் தெரியுவேன். எங்க இருக்க நீ? இங்க பாரு, இங்க இங்க இங்க. ஓ, நீ என்னமோ எனக்கு தெரியறானா? The handsome boy in the universe. எனக்கு தெரியல, அவன் எங்க இருக்கான்? அட, அது நான் தான். என்ன பத்தி தான் சொன்னேன். ஓ, whatever. நீ எதுக்காக இவ்ளோ லேட்டா வந்த? இன்னைக்கு பார்லர் போயிட்டு வந்தேன். அங்க பார்லர்ல கூட சொன்னாங்க யாரோட கண்ணும் பற்ற கூடாதுன்னு. இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு பிட்டு காஜல் வாங்க போயிட்டான். காதுக்கு பின்னாடி எனக்கு வச்சு விட்டான். அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. சரி, அங்க நின்னு தான் பேசிட்டு இருக்க போறியா? இங்க வரமாட்டியா? வணக்கம் பாட்டி. ஹாப்பி தீபாவளி. நீ இங்க என்ன பண்ற? என்ன வர சொல்லி அழைப்பு வந்தது, உங்களுக்கும் வந்திருக்க? இல்ல இல்ல, நான் இங்க அகல் விளக்கு ஏத்துறதுக்காக வந்தேன். ஹியூமர்ல கலக்குறீங்க பாட்டி, செம காமெடி பண்றீங்க. அட போங்க பாட்டி. சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? உனக்கு ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருக்கா? பாட்டி, ஹாப்பி தீபாவளி. அடடா, நீயுமா இங்க? அன்னைக்கு நீ தானே அங்க டாக்ஸில? ஆமாமா, யார்கிட்ட தங்கச்சி இல்லையோ இருந்திருந்தா அவளோட கல்யாணத்தை நீ இவன் கூட பண்ணி வச்சிருப்ப. மாமா மச்சனா ஆக முடியலங்கிறதுக்காக இப்போ நண்பர்கள் ஆயிட்டீங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நல்ல விஷயம்தான். ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, இன்னும் பிராச்சியும் சகானவையும் நம்ம பார்க்கல. காத்திட்டு இருக்கிற சுகமே தனி சுகம்டா. அது கிடைக்கும் போது ரொம்ப இனிப்பா இருக்கும். புரிஞ்சுதா? பாரு 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 பாரு, அங்க பாரு, உன் அண்ணிய பாரு. உன் அண்ணி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. நாங்க 2 பேரும் ரோட்ல நடந்து போனா பாக்குறவங்க எல்லாரும் எவ்வளவு அழகான ஜோடின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ரியா இருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. உன்னோட அண்ணிய வர வச்சிருக்கா, என்னைய வர வச்சிருக்கா. நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கான பிளானையும் பண்ணியிருக்கா. சந்தோஷமா இருக்குடா. நீங்க பாரு, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. இவன் ஓஷியார்பூர் பையன்தானா? எங்கேயோ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். யா, நேத்து இங்கதான் பாத்திருப்பேன். நான் ட்ரங்க் பண்ணிருந்தேன். சாரி, எனக்கு அப்ப தெரியாது. அட கடவுளே,
தண்ணி அடிப்பீங்களா? ஆமா, நான் இந்த ரூம்ல தான் இருந்தேன். திஸ் ஒன். இல்ல இல்ல, நீங்க இந்த ரூம்ல இல்ல. நீங்க என்ன போதையில இருக்கீங்களா? என்ன? சாரி. ஃபோன் பண்றீங்களா ப்ளீஸ்? பண்றேன். ஆனா நான் உங்களை இங்க பார்க்கல. ஆனா வேற எங்க நிச்சயமா பார்த்திருக்கேன். டிவி பாப்பீங்களா? நீங்க டிவி சீரியல் ஹீரோவா? இல்ல, நான் ஆக்டர் இல்ல. நான் ஒரு சிங்கர். பாட்டு பாடுவேன். அட ஆமா, நீங்க அபி ராக் ஸ்டார் தானே? ஆமா, அதே அபிதான். நான் தான் அபி த ராக் ஸ்டார். ஆமா ஆமா, அதான். ஆமா, நீங்க ஏன் போய் சொன்னீங்க? அபிஷேக் மெஹரானி ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? என்னோட முழு பெயரு அபி த ராக் ஸ்டார். அதாவது நாம ஷார்ட்டா சொல்லுவோம்ல, அபி த ராக் ஸ்டார். அபிஷேக் பிரேம் மெஹரா மேல ஒரு பாட்டே இருக்கு. அபிஷேக் பிரேம் மெஹரா. ஆமா, அப்புறம் நீங்க தங்கச்சி எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருப்ப? கொஞ்சம் போன பண்ணுமா. தங்கச்சியா? நீங்க என்ன தங்கச்சி நான் கூப்பிட்டீங்க? இப்ப பாருங்க நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்றேன்னு. அட தங்கச்சிமா, உட்கார்ந்து பேசுமா. உட்காரு தங்கச்சி. தங்கச்சி ஒரு நிமிஷம். சித்தி, எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களோட பயத்தால தான் நான் உங்க கூட வரேனா? இன்னைக்கு ஃபெஸ்டிவல். வீட்ல தனியா இருந்தா நல்லாவா இருக்கும்? வெளியில பாரு, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இத பார்த்தா உனக்கும் நல்லா இருக்கும்ல. திரும்பி வீட்டுக்கு தான் போகணும். மது, சொல்லு மது. அக்கா, நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ போய் சேர போறேன். நீங்க கொஞ்சம் திரும்பி வர முடியுமா? ப்ளீஸ் அக்கா, திரும்பி வந்துடுங்களேன் ப்ளீஸ். ஏன், என்னாச்சு? அவங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா உங்க ஞாபகமா இருக்குன்னு சொல்லு. அக்கா, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குதுக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதாவது நான் இப்ப அங்க போறேன்ல, 15 நிமிஷத்துல வந்துருவேன். யார பார்க்கணுமோ அவங்கள பார்த்துட்டு வந்துருவேன். அக்கா, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குதுக்கா. அக்கா போ. அக்கா இன்னும் அக்கா, அப்படிதான் இன்னும். அக்கா, நான் உங்களை பார்க்கணும். மது, மது, நீ அழறியா? மது, இரு நான் திரும்பி வரேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் திரும்பி வரேன். பத்திரமா இரு. இதோ வந்துடுறேன். ஓகே? என்னம்மா ஆக்டிங் பண்ற? நிறைய டிவி பாப்பியோ? இந்த போய் சொல்றதெல்லாம் கூட ஓகே. ஆனா இந்த போலித்தனமான ஆக்டிங், எனக்கு இந்த போலித்தனமா நடிக்க பிடிக்காது. நீங்க ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்ணுல கற்பூரத்தை போட்டிருப்பேன். அது உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கும். சரி, இந்த ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இது டபுள் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. அப்புறம் இது கண்ணீர் வரலல்ல, சோ இதுவே போதும் உனக்கு. சரியா? நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப நல்ல சத்தம் போட்டு சரி. நான் உடனே திரும்பி போகணும். சித்தி, என்ன ஆச்சு? இந்த மது உங்க ஞாபகமா இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கா. சித்தி, இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? மது அக்கா அப்படிப்பட்டவங்க இல்ல. மத்தவங்கள அழுவ விடுவாங்க தவிர அவங்க அழுவ மாட்டாங்க. இல்ல, ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் டேல குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கா. நாமளும் அவளை தனியா அங்க விட்டுட்டு வந்துட்டோம். நாம அவளை கூட கூட்டிட்டு வந்திருக்கணும். சித்தி, பாட்டி ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசு. ஹலோ பாட்டி. ரிஷி, எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும். நீ வந்து என்ன கூட்டிட்டு போப்பா. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. அது என்னன்னா, எனக்கு டாக்ஸியை புக் பண்ணலாம் தெரியாது. அதுக்கு தான் சொல்றேன், நீ வந்துரு. பாட்டி, உங்களுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, மனசுக்கு பயமா இருக்கு. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் யாருமே இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. பாட்டிமா, நான் உங்களை கூட்டு போக வரேன். சீக்கிரமா வந்துரு. ஓகே, பாய். ஆண்டி, நீங்க என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. எனக்கும் மனசு சரியில்லை. ஏன் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும். அப்போ நான் தான் ரிஷியை தொலை பண்றேன்னு சொல்றீங்களா? நான் ஒண்ணும் இல்ல, உங்க பேரு தான் தொந்தரவு பண்றான். ஏய், போதும் விடு. இப்பவே நாம ஒரு முடிவுக்கு வருவோம். நீ முதல்ல பிராச்சியை கூப்பிடு. ஏன்னா பிராச்சி பிரக்யா மாதிரி புத்திசாலி. அவ உண்மையை உண்மைன்னு சொல்லுவா, தப்ப தப்புன்னு சொல்லுவா. போய் அவளை கூட்டிட்டு இருங்க, கூப்பிடுறேன். என்னாச்சு? பாட்டி ஒரு மாதிரியா ஃபீல் பண்றதா சொன்னாங்க.
நான் போய் பாட்டியை கூட்டு வந்துடுறேன். ஆ சரி, நான் இங்க வழியில இறங்கிக்கிறேன். இங்க கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, பாய். அங்க பாரு, அவ நின்னுட்டு இருக்கா. என்ன நீ கையசிச்சிட்டு இருக்க? அவளை இங்க வர சொல்லி கூப்பிடு. கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அதான் வந்துட்டல, என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. என் பேரன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ என் பேரங்கிட்ட சண்டை போடுறாளா? அவன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ அவன்கிட்ட சண்டை போடுறாளா? நீங்க கேள்வியே ஃபுல்லாவே கேக்கல. ரிஷி ரொம்ப வெறுப்பு காட்டுறானா இல்ல நான் காட்டுறேனா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆப்வியஸ்லி நீதான். இததான் நானும் சொன்னேன். நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன், பிராச்சி ரொம்ப புத்திசாலி, அவகிட்ட கேப்போம், அவ உண்மையை சொல்லுவான்னு சொன்னேன். பிராச்சி, நீ இன்னைக்கு என்ன அழவிடுவியா? ஓ, என் செல்லக்குட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, ஓகே. ரிஷி தான் பயங்கர சண்டை போடுவான். நீ சண்டையே போட மாட்ட. சந்தோஷமா? அப்போ இதையே நீ முன்னாடியே சொல்லல. காமெடி பண்ற. திவாலி இல்ல. ஆனா ஜோக் ஹோலில தான் பண்ணுவாங்க, தீபாவளியில இல்ல. அப்படி யார் சொன்னாங்க? திவாலிக்கும் பண்ணுவாங்க. நான் பண்றேன் பாரு, நீயும் பண்ணு. அப்படின்னா நீ முன்னாடி தான் ஜோக் பண்ணியா இல்ல இப்பவும் ஜோக் பண்றியா? அப்ப இரு, இது என்னன்னா, இப்ப இப்ப இப்பதான் இவ பண்றா. முன்னாடி உண்மையதான் சொன்னா. சரி சரி சரி, விடு விடு விடு. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ரிஷி இங்க வந்து சேர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15-20 நிமிஷம். ஏன், என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. கிளைமேட் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்கல்ல, முதல்ல உட்காருங்க. வாங்க. சரி, நீயும் உட்காரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஜூஸ் முன்னாடி கொடுத்தமே, அது வேணுமா? வேண்டாம் வேண்டாம். என்ன அப்படி பாக்குற? உன்னை நம்பலாமா வேணாமான்னு உன்னை பார்த்துட்டு இருக்கிறேனா? ஐ மீன், பிராச்சி உன்னை நம்புவாளா? அதாவது என் முகத்தை பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதா? கொஞ்சம் கூட இல்ல. லிசன், என்ன ப்ராப்ளம்னா நீ எப்படியாவது இன்னைக்கு பிராச்சியை இல்ல பார்த்தா. இல்ல இல்ல இல்ல, பாக்குறது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் வேற பண்ணிக்கணும். வாக்கு கொடுத்துருக்கல. இங்க பாரு, முதல்ல நீ அவளை மீட் பண்ணணும். அதுக்காக இன்னைக்கு அவளை நீ இன்னைக்கே கல்யாணம் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ அவ மனசுல கொஞ்சம் இடம் பிடிக்கணும்பா. இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த கதையெல்லாம் தேவையில்லை. இது எப்படி நடக்கும்? வெயிட். எல்லாத்துக்கும் முன்னாடி you have to be very sweet to her. அவகிட்ட நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணு, ரொம்ப நல்லவனா பிஹேவ் பண்ணு. அப்பதான் அவன் மனசுல இடம் பிடிக்க முடியும். நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே? அதாவது ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், ஏதாவது சண்டை நடந்திருக்கும். அதுக்காக நீ அவகிட்ட சாரி கேளு. அப்புறம் ஹோஷியார்பூர்ல நீ அவளோட பாய் ஃப்ரெண்டா இல்லையா? இல்ல, அது வந்து நான் பாய் ஃப்ரெண்டா இருந்தேன். ஆனா கொஞ்சம் பாய் ஃப்ரெண்டு தான். வாட் யூ மீன் பை கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட்? கொஞ்சம் பாய் ஃப்ரெண்டு, அதாவது எப்படி சொல்றது, நான் என்னோட சைடுல இருந்து அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு தான். ஆனா அவ சைடுல இருந்து அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அதான் ஏதோ சொல்லுவாங்களே, நீ 2 ஸ்டெப் முன்னாடி போனா அவளும் 2 ஸ்டெப் முன்னாடி வருவான்னு. நான் முன்னாடி போனேன், ஆனா அவ பின்னாடி வரல. அப்புறம் அது whatever shoot. Never mind. See, நீ அவகிட்ட ரொம்ப அன்பா பேசு. அவ இதயத்துல இடம் பிடிக்க கொஞ்சமாவது ட்ரை பண்ணு. எல்லாமே நாசமா போச்சே. லிசன், நாங்க பிளான் எல்லாம் பக்காவா போட்டுட்டோம். so you don't worry. நீ அவளோட இதயத்துல இடம் பிடி. நானா? யார் இது? ரிலாக்ஸ். இவ என்னோட சிஸ்டர். இவளும் நம்ம கூட இந்த பிளான்ல இருக்கா. சஞ்சு, இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கு. ஓகே? உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? நான் உன்னோட டீம்ல இருக்கனா உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ உனக்கு என்ன தெரியாதோ அதை கேளு. இங்க பாரு, எல்லா சிசிடிவி கேமராவும் டிசபிள்ல இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா கீழ இருக்கிற டிவில கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இந்த நல்ல விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? நான் என்ன எலக்ட்ரிஷியனா? கேட்டுக்கோ, உனக்கு தேவையான விஷயத்த சொல்ல போறா. சரி, அப்போ என்னன்னு சொல்லு. இந்த பார்ட்டில ஒரு வெயிட்டர் இருக்காரு. அவரும் இந்த பிளானுக்கு நமக்கு உதவியா இருப்பாரு. அந்த வெயிட்டர் இந்த பார்ட்டில உனக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவாரு. ஒன்னு ஆரஞ்சு, ஒன்னு பிளாக். அந்த ஆரஞ்சு கலரை நீ பிராச்சிக்கு கொடுக்கணும், பிளாக் கலரை நீ குடிக்கணும். அத குடிச்சதும் பிராச்சிக்கு மயக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் அவ கீழே விழுந்துருவா. ஒருவேளை அவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அப்போ நீ அவளை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க விடணும். அப்புறம் நீ இங்க அவளை கூட்டிட்டு வரும்போது யூ பிரிட்டன் லைக் அவ கையில இருக்க ட்ரிங்க்ஸ் உன் ட்ரெஸ்ல கொட்டிடுச்சு. அண்ட் நீ உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நீ சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கையில பிராச்சி ஒரு கையில ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பண்ண முடியாது. அதுக்காக நீ பிராச்சியை விடணும்.
சோ அதுக்காக நீ அவளை பெட்ல ரெஸ்ட் எடுக்க விடணும். அஃப்கோர்ஸ் அவளும் கீழே விழுந்துருவா. அப்புறம் நீ உன்னோட பேட் பாடியோட அவ பக்கம் அவளை பெண்ட் பண்ணி நீ அவளை ரொமான்டிக்கா தூக்கு. டப் டப். அப்புறம் கீழே இருக்க டிவி கட் ஆயிடும். அப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாரும் அவ தப்பானவன்னு நினைச்சுக்குவாங்க. அவளோட பேரு கெட்டு போயிடும்.